அறிவியல் பற்றி பேசுவோம். இது வானிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது மட்டும் ஓகே. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், கடலுடைய உள்ளடக்கம், வெப்ப உள்ளடக்கம், காற்றில் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் ஆகுது, காற்று எப்படி திசை மாறுது, காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன், மேகக்கூட்டங்கள் எப்படி உருவாகுது, அதனால் என்ன ஹீட்டு ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம், இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு புயல் உருவாகாத போது பொதுவாக காற்று பொதுவாக நேர் திசையில் போகும். புயல்ங்கிறது சுழலும். அப்போ நேராக சென்று கொண்டு இருக்கின்ற காற்று சுழலுங்கிற போது திசை மாறணும். அப்போ அது என்ன, இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. அதுக்கு பின்னாடி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சக்தியின் பரிமாற்றங்கள் இருக்கிறது. இது முழுமையாக அறியப்பட வேண்டும். இன்றைய தினத்தில் இது முழுமையாக அறியப்படவில்லை. புயல்கள் இருந்தாலும் சரி, வானிலைகள் இருந்தாலும் எல்லா சயின்ஸும் நம்ம கம்ப்ளீட் சயின்ஸ், இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்கின்ற பகுதி பெரும்பாலும் நம்ம அறிக்கையில் அந்த டைட்டில் சொன்னது புதுவை கரையில் கரையை கடக்குன்னு சொல்லியிருந்தோம். புதுவை கரையில் கரையை கடந்தது. எதில் நிலை மாற்றம், புயலாக இருக்கும் இல்லை புயலாக வருவதற்கு ஆற்றமில்லை. காரணம் அவ்வப்பொழுது அதனுடைய வலுவில் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் கணிப்புகள் வெளியிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது ஏன் காரணம்னா, ஃபஸ்ட்டு அது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் உருவாகி மேலே நகர்ந்து இலங்கைக்கு அருகில் உரசி நின்ற பொழுது நிறைய மழை கொடுத்தது. அப்போ அதனுடைய எனர்ஜி கம்மியாயிடுச்சு. அங்கிருந்து நேரம் நம்ம மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கடலுக்குள் சென்றது. அப்போ வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பொழுது அதுக்கு சக்தி அதிகமாச்சு. அப்படி சக்தி அதிகமாகுது. பிறகு அதுக்கப்புறம் வேகங்கள் மாறுபாடு, நிறைய வேகம் பார்த்தோம். நம்ம சில சமயங்கள் 15 கிலோமீட்டர் வேகம், திடீர்னு ஒரு 0 கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது. இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள், கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று. பிறகு இரவில் அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது. இது இங்கு மட்டும் இல்லை, அட்லாண்டிக் கடல், எந்த கடலில் கடந்த வருடம் அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸுங்கிற புயலுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 112 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் வீசப்பட்ட அந்த ஓட்டிஸ் புயல் வீசும் பொழுது 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. ஆக நம்ம ஏதோ இத்தனைக்கும் அங்கெல்லாம் இத்தனை வகையான கருவிகள், புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள், ரெக்கனன்ஸ் ஃப்ளைட்ஸும்பாங்க, அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸோட டிஃபிகல்ட்டி புரிஞ்சுக்கணும். இது லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களாலே அந்த இது போகல. இது தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அறிவியலும் முக்கியம். ஆக முழுமையாக அறிவியல் அறியப்பட வேண்டும். அந்த அறிவியல் கணினியில் உள்ளீடு சேரப்பட வேண்டும். இதெல்லாம் செய்யப்படும் பொழுது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால தான் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை புயல்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு இடத்தில் கூடி இன்று எந்த அளவில் இந்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, என்னென்ன இன்னும் செய்யணும், இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு தொடர்ந்து கண்காணிப்போம். ஸோ சயின்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயும் எழுதி வைக்கல. டெக்னாலஜி என்பது மட்டும் கிடையாது, அறிவியல், சயின்ஸ் ஹேஸ் டு டெவலப். அப்படிங்கிற பொழுது அறிவியல் பற்றி பேசுவோம். இது வானிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது மட்டும் ஓகே. சயின்ஸுகள் காலநிலை மாற்றத்தினால் one of the results indicate that cyclones ஃபார்ம் ஆகிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். சைக்ளோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகக்கூடியது ஒன்று இருக்குது. அதே மாதிரி திசை மாற்றத்திலும் வேறுபாடுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எதுவுமே உறுதியாக இவ்வளோதான். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது
இப்போ நம்ம முன்னாடி சொன்னது இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்குள்ளார அந்த விமானங்கள் சென்று படம் எடுக்கக்கூடியது, இந்த மாதிரி விமானங்களில் உள்ளே போய் எடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த இருக்கும்போது கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதனுடைய நகர்வு பாதையில் வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து அசிமெட்ரின் கன்வெக்ஷன்பாங்க, ஒரு புயலுக்குடைய சுற்றிலும் மேகக்கூட்டங்கள் உருவாகுவதில் சமச்சீராக உருவாகாது, ஒரு பகுதியில் உருவாகும் இன்னொரு பகுதியில் உருவாகாது. இதெல்லாம் பொறுத்து தான் அதனோட நகர்வு மற்ற எல்லாமே இருக்கக்கூடியது. எது இப்பொழுதும் துவங்கி இருக்கிறாங்க, அதை பற்றி முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ 15 இதுவரை பெய்த மழை மாறப்போகிறதில்லை. இன்னும் எது மழை பெஞ்சாலும் அது அடிஷ்னலாக தான் வரப்போகுது. இப்போ 47 சென்டிமீட்டர், இயல்பு 40 சென்டிமீட்டர், இன்னும் 4 சென்டிமீட்டர் தான் இயல்புக்கே. டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாத காலங்களுக்கும் இயல்பு அளவு வந்து 44 சென்டிமீட்டர். இன்றைக்கி வரைக்கும் 40 சென்டிமீட்டர் ஆயாச்சு. இன்னும் 4 சென்டிமீட்டர் தான் வரும். பரவாயில்ல, நாட்டு சென்னைக்கு இல்லை, சொல்வது தமிழகம். அடுத்த ஸ்பெல் வரும் பொழுதும் எப்படி இருந்தாலும் இதை விட பெய்த மழை குறைய போகிறதில்லை. நிச்சயமாக 16 சென்டிமீட்டர், இப்போ 16% இயல்பை விட அதிகம், 2-3% அதிகமாகலாம். அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போனாலும் பழையபடி இதே 16% இயல்பை ஒட்டி 4 சென்டிமீட்டர், 4%, 1% அளவில் இருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.